பாருங்க பறவைகள் பறவைகள் பறவைகள். அப்பா இங்க நம்மளை தவிர யாரும் இருக்காங்கப்பா? அதெல்லாம் யாரும் இல்லை மணி. அது நீ சொன்ன வார்த்தை தான் அந்த குகையில் பட்டு எதிரொலிக்குது. எதிரொலியா? அப்படின்னா? நான் போகிறப்ப உனக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்த சுற்றி பாரு. இடம் எப்படி இருக்கு? பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. இதுதான் காடா? இல்லை மணி, இது காட்டை ஒட்டி இருக்கிற ஆற்று பகுதி. காடை இன்னும் பசுமையாக அழகாக இருக்கும். நானும் நல்லா படிச்சேன். வளர்ந்ததும் உங்களை மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக போறேன்ப்பா. வளர்ந்ததும் உனக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதை தாராளமாக செய் மணி. வரும்போது நீ கேட்டல எதிரொலி அப்படின்னா என்னன்னு, அதுக்கு அர்த்தம் சொல்லட்டுமா? சொல்லுங்கப்பா. நம்ம சொல்கிற வார்த்தை நமக்கு முன்னால் இருக்கிற மலையிலையோ அல்லது வேற ஏதோ பொருட்கள்லையோ தடைப்பட்டு திரும்ப திரும்ப ஒலிக்கும். அதை தான் நாம் எதிரொலி அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு திரும்ப இந்த குகைக்கு போகணும் போல இருக்குப்பா. எதுக்கு? எதிரொலியை டெஸ்ட் பண்ணுறதுக்கா? ஆமாம்ப்பா. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோமே ஒரு வாட்ச் டவர், அது மேலே இருந்து நீ எதை சொன்னாலும் மலையில் பட்டு எதிரொலிக்கும் மணி. அங்கே வச்சுக்க உன்னோட ஆராய்ச்சியை. அந்த வாட்ச் டவருக்கு இன்னும் எவ்வளோ வரும் போகணும்ப்பா? இதோ வந்தாச்சு, அங்கே பாரு. ஐயா யானி, கீழே பாறையா இருக்கு, பார்த்து போ மணி. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. மணி இப்போ பாரு. நீ ஒரு வெற்றி வீரன், நீ ஒரு வெற்றி வீரன், நீ ஒரு வெற்றி வீரன். இந்த எதிரொலியில ஒரு வாழ்க்கை தத்துவமும் இருக்கு மணி. நீ வாழ்க்கையில என்ன மற்ற ஆண்களுக்கு தருவியோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும். அன்பை கொடுத்தா அன்பு கிடைக்கும், நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அதனால உன் வாழ்க்கை எதிர்பார்க்காம நடக்கிற ஒன்றும் இல்லை, அது உன்னோட எதிரொலி தான் மணி. மணி மணி மணி. நான் நல்ல பையன், நான் நல்ல பையன்.